பேக்கரியில் என்னம்மா வெரைட்டி அப்படின்னு கேட்குறவங்களாம் இருக்குது. அப்படிலாம் இல்லை, நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அதில் பூரணம் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் ட்ரை பண்ணியிருக்கோம். எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம் வாங்க. ராய் ஃப்ளார் வந்து ஒரு 3 கப் போல் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணி சுட சுட கொதிக்கிற தண்ணியை ஊற்றி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி பதத்தில் வந்துடும். கொஞ்சம் நெய் சேர்த்து தனியாக ஈரத்துணி போட்டு பிசைஞ்சு தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ நம்ம வெள்ளைப்பாக்கு ரெடி பண்ணிக்கலாம். ஆஸ் யூஷுவல் தான், ஒரு பேன் எடுத்து வச்சு வெல்லம் ஊற்றி கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருங்க. கொதிக்கிட்டு இப்போ நம்ம கட் பண்ண வேண்டியதெல்லாம் இருக்கிறதெல்லாம் இடிச்சிடலாம். இப்போ நடக்கலை வந்து கொஞ்சம் தட்டி வச்சுருக்கேன். முந்திரி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். பாதாம் கொஞ்சம் கட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையுமே நம்ம இப்போ வந்து பேனில் வறுத்துடலாம். இப்போ ஒரு பேன் எடுத்து வச்சு தேவையான அளவு நெய் ஊற்றிருக்கேன். முந்திரி பாதாம் இதெல்லாமே சேர்த்து ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. லைட்டாக ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா நடக்கலை தட்டி வச்சது கொஞ்சம் தேங்காய் கொஞ்சம் வெள்ளைப்பாக சேர்த்து எல்லாத்தையும் கலந்து விட்டுருங்க. லைட்டாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் வந்து நம்ம செஞ்சுட்டு அந்த பதார்த்தத்தை உள்ளார வச்சு வேக வச்சிங்கன்னா ஆஹா சூப்பரான கொழுக்கட்டை ரெடி ஆகிட்டு. இது குழந்தைங்களுக்குலாம் ரொம்பவே பிடிக்கும். செஞ்சு கொடுங்க. பாய்.